தனுஷ்கோடியில் ராவணன் தம்பி விபீஷணனுக்கு நடந்த பட்டாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் ராமனும் சீதையும் வழிபட்டதாக வரலாறு. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ராமாயண நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள கோதண்டராமர் கோவிலில் ஸ்ரீராமனிடம் ராவணனின் தம்பி விபீஷணன் சரணாகதி அடைந்துள்ளார். இந்த நிகழ்வை நினைவுறுத்தும் வகையில் கோதண்டராமர் கோவில் விபீஷணனுக்கு பட்டாபிஷேக விழா நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் சீதையுடன் ராமர், லட்சுமணன் தங்க பல்லக்கில் எழுந்தருள வேத மந்திரங்கள் முழங்க விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. என்று எல்லோரும் அபிப்பிராயம் சொன்னார்கள். ஆனால் ஹனுமார் மட்டும் சொன்னார், விபீஷணர் ரொம்ப நல்லவர், விஷ்ணு பக்தர், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ராமருக்கு அபிப்பிராயம் சொன்னார். அதனால் ராமர் விபீஷணரை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அவர் சரணாகதி அடைந்த அந்த க்ஷணத்திலேயே அவருக்கு இலங்கைக்கு அரசனாக இந்த இடத்திலே பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். ராவணன் தம்பி விபீஷணனுக்கு நடைபெற்ற பட்டாபிஷேக விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.